சங்கல்பம் என்றது என்னது? ஒரு பெரியவா வர அவளை வாங்கணும்னு கூப்பிடுறோம், பரவாயில்ல வாங்கணும்னு கூப்பிடுறோம் இல்லையா? 4 விதமான வரவேற்பு இருக்கு. வாங்கோ வாங்க 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 உட்காருங்க, பாப்பா எப்படி அப்படின்னு வா வா அப்படின்னு போட்டா ஏண்டாப்பா அவங்க கூப்பிட்டு வந்தேன் இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பரவாயில்லையும் அப்படி கூப்பிடணும். அனுப்பும் போது நல்லா சென்ட் ஆஃப் பண்ணும். புரியுதோ இல்லையா? போகும்போது நல்லபடியா போயிட்டு வாடா, போய் கால் பண்றா, என்ன வேண்டாம் ஆயுசோட இருந்தா போயிட்டு வாடா சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல மாட்டால. நீ நல்லபடியா போய் நல்லதே சௌக்கியமா இருந்து போயிட்டு வாட. இது மாதிரி எல்லா விதத்திலையும் நல்லதே நடக்கணும், நல்லதே வேண்டும் என்பதை கருத்தான் இந்த யாகத்தை பண்றோம். அதனால எல்லா அம்பாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைச்சி எல்லாரும் மேலும் சௌக்கியத்தையும் அதையும் பட்டின்று நீங்க நினைக்கிறதெல்லாம் நினைச்சு நல்ல தெய்வம் கவலைப்படாத. அப்படியாப்பட்ட நாள் எல்லோருக்கும் அதே மாதிரி நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வைபவங்கள் வேணுமோ அந்த வைபவத்தை மனதார வேண்டிக் கொண்டு கடைசியில பூர்ணாதி சூழ்நிலை வரும். அதை தொட்டா மட்டும் போதும். நாங்கள் யாகத்துல போட போறோம். இப்போது மகா திரிபுர சுந்தரியை கூப்பிட்டு அம்மனுடைய அங்கன்யாச கரன்யாச அதிதேவதை பிரதி தேவதை 2 பேரையும் கூப்பிட்டு, அதிதேவதை பிரதி தேவதை லலிதா யாருன்னா மகாலட்சுமி சரஸ்வதி தான். ஒருத்தரும் ஒரு சீனியர். பட் ஆனா அம்பாளுக்கு 3 பேரும் அப்படி இருக்கா, அந்யோன்யமா இருப்பா. 3 பேரும் தாசனா இருக்கா. அப்படியாப்பட்ட 2 பேரும் உட்கார வச்சு லலிதா மகாத்திரிபுர சுந்தரி நடுவுல சுயமா வந்து எல்லா அருளையும் பேரருளையும் வாரி தரப்போறா. எல்லாரும் நன்னா மனசார பிரார்த்தனை பண்ணிங்கோ. கணானாந்த்வா அஸ்மாத் தரித்ரா பிம்பாத் மகாகணபதி மதா சுகமதாஸ்தாயாமி ராஜா வருணோதி ராஜா நக்ஷத்ராணாகம சதபிஷக்மஜிஷ்டா